நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் லா ஆஃப் மோஷன் இன் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் தேர்ட் லா பார்ப்போம். இப்போ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷனோட டெஃபினிஷனை பார்க்கலாம். According to this law, the force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in the momentum takes place in the direction of the force. இப்போ இவங்களை பொறுத்த வரையும் ஒரு பாடி, அதாவது ஒரு பாடி இருக்கு, அந்த பாடி மேலே நம்ம ஃபோர்ஸை, இப்போ வந்து ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சை தள்ளுறதுக்கு பெஞ்ச் தான் எங்கள் பாடி, அந்த பெஞ்சை தள்ளுறதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஃபோர்ஸ் பண்ணாதான் அந்த பெஞ்ச் தள்ளும். ஸோ அந்த தள்ளுறது, அதாவது அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அந்த மொமெண்டத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அந்த பாடியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அந்த சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம் டேக்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ நாம் ஒரு பக்கமாகவே தள்ளுறோம், இப்போ ரைட் சைடே தள்ளுறோம், ரைட் சைடு நோக்கி தள்ளா அந்த பாடி ரைட் சைடு தான் தள்ளி ரைட் சைடை பார்த்து தான் மூவ் ஆகும். ஸோ அது டைரக்ஷன், ஓகேவா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change of momentum takes place in the direction of the force. நீ ஒரு பக்கமாக தள்ளுற ஒரு பாடியை, அந்த தள்ளுறதுக்கு உங்ககிட்ட ஃபோர்ஸ் இருந்தால் தான் ஒரு பெரிய பாடி, வெயிட் உள்ள பாடியை தள்ள முடியும். அதுக்கு நீ ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற ஒரு பக்கமாக அந்த பாடி அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அந்த மூவ் ஆகுது இல்லையா, அந்த மூவ் ஆகுறது நீ தள்ளுற பக்கம் தான் மூவ் ஆகுது, அந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுதே தவிர உன்னை எதிர்த்து உன்னை தள்ளுறது இல்லை. நீ எந்த பக்கம் தள்ளுறியோ அந்த பக்கம் தான் மூவ் ஆகுது. ஸோ அதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இது ஃபோர்ஸை மெஷர் பண்ணுது. நீ எவ்வளோ இப்போ 100% ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாடி 100%ல சீக்கிரமாக மூவ் ஆகுது. இல்லை ஒரு 10% கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸு, அதை அந்த 10%க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பாடி மூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுனால இந்த லாக்கு இன்னொரு பேர் லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிற, அதாவது பாடி, மூவிங் பாடி, மாஸ்ன்னா என்ன, வெயிட்டு, அதை நாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா எம்என் எடுத்துக்கிறோம். ஸோ எம்என் எடுத்துக்கிறோம். அது அந்த எம்என்ற ஒரு பொருள் இப்போ இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனு, இங்கே ஒரு பாடி இருக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிருக்கு. இந்த பாடியோட மாஸ், அதாவது வெயிட்டை எம்என் எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதோட இனிஷியல் ஸ்பீடு என்ன, U1 எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன், காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு வருவீங்க. எப்படி வருவீங்க? ஸ்லோவாக வீட்டாண்ட நீ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவேன். உன் பாடியில் எவ்வளோ வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற எஃபர்ட் கொடுத்து சைக்கிளில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை இனிஷியல் ஸ்பீட் U1 நீ மென்ஷன் பண்ணுற. அப்புறம் கொஞ்சம் தூரம் இப்போ கொஞ்சம் தூரம் இந்த பாடி இந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த டைம், இப்போ நீ என்ன பார்ப்பேன்னா டைம் பார்ப்ப, அந்த டைம் ட்ராவல் பண்ண அந்த டைம் பார்க்கும்போது ஐயோ இன்னும் 5 நிமிஷத்தில் பெல் அடிச்சிருவாங்களே, நம்ம இன்னும் பாதி தூரம் கூட போகலையே, அவ்வளோதான். என்ன பண்ணுவ நீ? ஃபாஸ்ட்டாக சைக்கிள் மெரிக்க ஆரம்பிப்ப. மெரிச்ச உடனே அந்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே நீ எங்கே வந்துடுவ? ஸ்கூலுக்கு சேர்ந்துருவ. அப்போ அதோட ஃபைனல் வெலாசிட்டி, அதாவது அந்த ஃபைனல் ஸ்பீடுன்னா அதை அதுக்கு வெலாசிட்டின்னு சொல்லலாம். அந்த ஃபைனல் ஸ்பீட் நீ எங்கே ரீச் ஆகிற, எவ்வளோ ஸ்பீடு போட்டிருப்ப, அது ஃபைனல், தட் இஸ் ஃபைனல் ஸ்பீடை நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம்? V. ஓகே, அந்த சேஞ்ச் பண்ணுறல்ல, ஒரே யூனிஃபார்மாக வந்துட்டுருக்க, டைமை பார்த்த உடனே உன்னோட ஸ்பீடை அதிகப்படுத்துகிற, அது V. ஸோ அந்த அதிகப்படுத்துறதுக்கு நீ ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தானே ஃபாஸ்ட்டாக மெரிக்க முடியும். அதை என்ன பண்ணுற? F1 எடுத்துக்கிற. இப்போ இது புரிஞ்சுது இல்லையா? ஸோ இப்போது நாம் அந்த பாடி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வீட்டாண்ட நீங்கள் சைக்கிளை எடுத்து மெரிக்க ஆரம்பிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு சைக்கிளிங் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் பாடி. ஸோ மொமெண்டம்னா P, I என்ன இனிஷியல் ஸ்பீட். ஸோ அதனால் PI is equal to MU. Mன்னா என்ன? மாஸ் ஆஃப் த பாடி. U இனிஷியல் ஸ்பீட். Final momentum of the body
பிஎஃப், அதாவது பிஎஃப் வந்து ஃபைனல் ஸ்பீடு, அதை வந்து இங்கே ஃபைனல் மொமெண்டம், அதாவது போய் ரீச் ஆகுது இல்லையா, ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க இல்லையா, அது ஃபைனல் மொமெண்டம். ஸோ அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எம் மாஸ் ஆஃப் த பாடி வித் ஃபைனல் ஸ்பீட் வி எடுத்துக்கிட்டாச்சா. இப்போ சேஞ்ச் இந்த மொமெண்டம், இதுதானே ஃபோர்ஸ் வந்து யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், the rate of change of linear momentum and the change of momentum in the direction, பாடியோட direction. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் நம்ம என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா டெல்டா பி இப்படி போட்டுறோம் இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னு போட்டுட்டோம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் என்ன, பிஎஃப் என்ன, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து எம்வியை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம், மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம். ஸோ இப்போ வந்து பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன, ஃபோர்ஸ், இப்போ வந்து நம்ம மொமெண்டமுக்கு தான் இந்த எடுத்து வச்சுருக்கோம், ஆனால் செகண்ட் லாவோட மோஷன் என்ன, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஓகேவா, ஸோ அதை நம்ம எடுத்துக்கிறோம், ஃபோர்ஸ் இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஸோ ஃபோர்ஸை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த, நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம், ஃபோர்ஸ் வந்து நீ டைமும் கொடுக்குற, அதனால ரேட், அதாவது சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ரேட்டை வந்து இங்கே டைம் பை டைம்னு எழுதிக்கிறீங்க. ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இங்கே என்னென்னு எழுதியிருக்கோம், எம்வி மைனஸ் எம்யூ, அதை எழுதிக்கிட்டு பை டைம் டிஎன் போட்டுட்டீங்க. ஸோ இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கேஎன் போட்டுக்கிறோம், ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் வந்து கேஎன் போட்டுக்கிட்டு எம், எம் காமனாக இருக்கிறது எம் எப்போவுமே வெளியில் எடுத்துருவீங்கல்ல, ஸோ எம்மை வெளியில் எடுத்துகிட்டு ப்ராக்கெட்டில் வி மைனஸ் யூஎன் போட்டு பை டிஎன் எழுதிக்கிறீங்க. இப்போ இந்த கேவோட வேல்யூ வந்து 1, ஸோ 1 இன்ட்டு எம், அதை மல்டிப்ளை பண்ணால் சேம் அப்படியே தானே வரும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி, ஓகேவா, அப்படின்னு எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிட்டு இப்போ என்னன்னா, இப்போ இதை மட்டும், அதாவது வி மைனஸ் யூ பை டியை ஆக்சிலரேஷன், ஏன்னா ஸ்பீடுனா நம்ம இப்போ ரேஸ் பண்ணுறோம்ல ஸ்பீடை பைக்கில் கூட, ஸோ அது ஆக்சிலரேஷன், ஸோ அதை நாம் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ அதை நாம் இங்கே எடுத்துக்கிறோம், ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ இப்போ அந்த ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா வந்து வி மைனஸ் யூ பை டி, இதுதான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ அதை நாம் இங்கே இப்போ அதுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை வந்து நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், எம் இன்ட்டு ஏ. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ அப்படின்னு எழுதலாம். No external force is required to maintain the motion of a body moving with a uniform velocity. So ஸ்லோவாக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை. When the net force acting on a body is not equal to 0, then definitely the velocity of the body will change. இப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே, அதாவது ஸ்லோவாக இனிஷியல் ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் எந்த ஃபோர்ஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும்னா அப்போ நீ நெட் ஃபோர்ஸ், ஓவரால் ஃபோர்ஸ், உன்னோட பாடியில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் நீ அங்கே அப்ளை பண்ணாதான் உனக்கு வந்து பாடி மூவ் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னா 0, பாடியில் இருக்கிற நெட் ஃபோர்ஸ் வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ அந்த ஃபோர்ஸ் அதிகமாக படுத்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ அந்த சேஞ்ச் வந்து மொமெண்டமில் வந்து டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், எந்த டைரக்ஷனில் நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், நம்ம எது மேலே இப்போ சைக்கிள்லேருந்து ஸ்கூல்லேருந்து இங்கே வரணும்னா எதுக்காக வரீங்க, ஃபாஸ்ட்டாக வரணும்னா சீக்கிரமாக போயிட்டு சேர்ந்துடணும். ஸோ அதுக்கான டைரக்ஷனில் தான் நீ அப்ளை பண்ணுற, அதுக்கான டைரக்ஷனில் தான் அதுவும் மூவுது, அந்த ஸ்பீடும் மூவ் ஆகுது. ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் த ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாடி. ஸோ ஃபோர்ஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஸ்பீடு இங்கே என்னென்னா ஆக்சிலரேஷன். In a uniform circular motion, even though the speed remains constant, the direction of the velocity changes at every point on a circular path. இப்போ நம்ம சர்க்குலர் மோஷன்னா, அதாவது இப்போ வந்து ஒரு சர்க்குலராக போயிட்டுருக்காங்க, யூனிஃபார்மாக ஓடிட்டுருக்காங்க, அந்த ஸ்பீடு தேவைங்க.
ஆனால் அதாவது சர்க்குலர் மூமெண்ட்டில் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அதாவது ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் டைரக்ஷனை வச்சு அந்த ஸ்பீட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ த ஆக்ஸலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் அலாங் த ரேடியஸ் இஸ் கால்ட் as centripetal acceleration. ஸோ அதாவது என்னென்னா ஒரு சர்க்குலர் பாத்தை சுற்றி மூவ் ஆகிட்டே இருந்தாலும் அங்கே வந்து ஸ்பீடு ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகிறத வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்ஸலரேஷன் சொல்லுவாங்க. ஸோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன், அது கேபிட்டல் என் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சிஜிஎஸ்ல வந்து சிஸ்டம் த யூனிட் வந்து ஃபோர்ஸோட யூனிட் வந்து டயன். ஸோ டெஃபினிஷன் ஃபார் 1 நியூட்டன், the amount of force is required for a body of mass 1 kilogram produces the acceleration of 1 meter per second square. 1 Newton is equal to 1 kilogram meter per second square. ஸோ இப்போது எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நீ ஒரு பாடி மேலே ஆக்ட் பண்ணுறியோ, இப்போது மாஸ் ஆஃப் த பாடி வந்து 1 kgனா அதோட ஆக்ஸலரேஷன் ஸ்பீடு வந்து 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். இதை நாம் என்னன்னு சொல்லலாம்னா 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? டெஃபினிஷன் ஆஃப் 1 டயன், the amount of force required for a body of mass 1 gram produces an acceleration of 1 centimeter per second square. So 1 dian is equal to 1 gram centimeter per second square, or also known as 1 Newton is equal to 105 dian. ஸோ இப்போ வந்து டயனை வச்சு டயனுக்கும் வந்து ஃபோர்ஸ் தான் தேவை. ஒரு பாடி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம், இங்கே வந்து 1 கிராம். ஸோ 1 கிராம், அதே மாதிரி இங்கே 1 மீட்டர் என்ற இடத்துல அதாவது ஆக்ஸலரேஷன் ஸ்பீடு எவ்வளோ இருக்கணும் 1 சென்டிமீட்டர் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதனால் 1 டயன் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். ஜி என்ன கிராம், சென்டிமீட்டர் பெர் தட் இஸ் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதை வந்து 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 105 டயன். இப்போ வந்து நீங்கள் படிப்பீங்கள்ல 100 சென்டிமீட்டர் தட் இஸ் 1 கிலோமீட்டருக்கு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு படிப்பீங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் இது. நீங்கள் அந்த சென்டிமீட்டர்ஸ் இதில் பார்ப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 105 டயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த யூனிட் ஃபோர்ஸ், த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் required to produce an acceleration of 1 meter per second square in a body of mass 1 kilogram is called unit force. ஸோ யூனிட் ஃபோர்ஸ்னா எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நீ ஒரு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுறியோ, அதாவது 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அந்த பாடியோட வெயிட் வந்து 1 கிலோகிராமாக இருந்ததுன்னா அதுதான் யூனிட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், எஸ்ஐ யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ். இதை வந்து கேஜி தட் இஸ் கிலோகிராம் எஃப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எஸ்ஐ யூனிட்டில் வந்து கிலோகிராம் ஃபோர்ஸை கேஜிஎஃப்னு இது பண்ணுறாங்க. சிஜிஎஸ்ல வந்து யூனிட்டை வந்து கிராம் ஃபோர்ஸ் ஜிஎஃப்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ 1 kgf is equal to 1 kg into 9.8 meter per second square is equal to 9.8 Newton, and 1 gf is equal to 1 g into 980 centimeter per second square is equal to 8, that is 980 dian. So impulseனாவே சிக்னல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ் இப்போ நீங்கள் வந்து அதாவது செல்ஃபோனில் பேசுகிறீங்க, சிக்னல் சரியாக இருக்கணும். அந்த சிக்னல்ஸை வந்து தூண்டுவிக்கிறது தான் இம்பல்ஸ். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னா இந்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுவிக்கிறது இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இங்கே என்னன்னு பார்க்கலாம், இது ஃபிசிக்ஸ்ன்றதுனால இம்பல்ஸ் இங்கே என்னன்னு பார்க்கலாம். A large force acting for a very short interval of time is called impulsive force. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து தண்ணி ஏற்றணும், மோட்ரு போட்டால் அதோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஏறிடும். ஸோ அது ஒரு இம்பல்ஸ். ஓகேவா? ஸோ when a force F acts on a body for a period of time t,
then the product of force and time is called impulse, represented by J மாதிரி இருக்கிற symbol. அதாவது J மாதிரி இருக்கிற மோஸ்ட்லி இப்படி போடுவீங்க, இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சிம்பிள். ஓகேவா? இப்போ F அந்த ஃபோர்ஸ் வந்து இப்போ பாருங்க, உங்க கிரிக்கெட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்ச் பிடிக்கிறாங்க, அது ஒரு ஃபோர்ஸ். அது கொஞ்ச நேரத்துக்கு தான், அந்த கேட்ச் பிடிக்கும் போது அவங்களுக்கு ஃபோர்ஸ் வரும், அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, அது ஃபோர்ஸ் போயிடும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடி மேலே ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் இருந்ததுன்னா அதுதான் இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஃபோர்ஸ் இன்டூ டி, அதாவது எஃப் இன்டூ டி. ஃபோர்ஸ்னா எஃப், டி என்ன டைம். ஸோ எஃப் இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு இம்பல்ஸ். இப்போ இந்த மாதிரி ஜே, அந்த ஜே மாதிரி போட்டு அது வந்து எஃப் இன்டூ டி அப்படின்னு எழுதலாம். ஸோ அந்த எஃப் இன்டூ டியை வந்து எதோட ப்ராடக்ட், இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இம்பல்ஸ் வந்து அந்த ஜே மாதிரி இருக்கிறது எஃப் இன்டூ டின்னு போட்டிருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம், நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லான்னா என்ன, எஃப் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டி. இங்கே அதாவது சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து டெல்டா பி, இங்கே வந்து சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. டெல்டா பி, தட் இஸ் டெல்டானா த சேஞ்ச், பின்னா மொமெண்டமோட சிம்பிள் பை டி. ஸோ இப்போ இந்த டெல்டா டியை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி. எஃப் இன்டூ டி. ஓகே, இந்த எஃப் இன்டூ டி யாரோட இது, இம்பல்ஸோட. அதனால இதை வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு டெல்டா பின்னு எழுதலாம் இல்லையா? ஓகேவா? ஸோ இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்சஸ் இன் த மொமெண்டம். ஸோ இம்பல்ஸாலேயும் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஏற்படும், அது ஈக்குவலாகவும் இருக்கும். ஸோ அதனால் இதோட யூனிட்டும் வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட் அப்படின்னு சொல்லலாம். Change in momentum can be achieved in two ways. A large force acting for a short period of time. ஸோ இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எப்பெல்லாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ், அதாவது பெரிய ஃபோர்ஸ், அழுத்தத்தை நீ கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட டைமில். இப்போ வந்து ஒரு கேட்சப் பிடிக்கிற, கிரிக்கெட்டில் வந்து கேட்சப் பிடிக்கிற, அது அந்த கேட்சப் பிடிச்சிட்டீங்கன்னா அந்த கேட்ச் பிடிக்கிறதுக்கு நீ அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பெருசு தானே. ஒரு குறிப்பிட்ட அந்த பால் வரும்போது நீ பிடிக்கணும், அதுக்கப்புறம் விட்டுருவேன், அந்த ஃபோர்ஸ் உன்கிட்ட இருக்காது. So a smallest force acting on a longer period of time. So ஒரு small force ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது. ஓகேவா? இப்போ ஸ்மால் ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த லார்ஜ், அதே மாதிரி ஸ்மால் ஃபோர்ஸ் லாங்கர் பீரியடுக்கு இருக்கிறது தான் இந்த ரெண்டு இதில் தான் இம்பல்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்வர்ஸ் டு ரெடியூஸ் த ஜர்க்ஸ் while moving on an uneven roads. இப்போ நம்ம ரோடே சரியில்லை, குண்டும் குழியுமா இருக்குது, அதனால நம்ம ஆட்டோமொபைல்ஸில் வந்து ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்குது. அது வரும்போது இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா, ரோட்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன ஜெர்க்ஸ் வந்து அதாவது அதிகமாக இருந்தால் நம்ம பாடி அஃபெக்ட் ஆகும், ஸ்பைனல் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஜெர்க்ஸை சரி பண்ணுறதுக்காக, அதை ஜெர்க் இல்லாமல் இருக்கிறதுக்காக அது செய்கிறாங்க. In a cricket, a fielder pulls back his hands while catching the ball. He experiences a small force from a longer interval of time to catch the ball, resulting in a lesser impulse on his hands. So longer period of catch பிடிக்கிறது, அது உங்களுக்கே நல்லா தெரியும், கிரிக்கெட் ஃபீல்ட்ஸில் எப்படி பிடிப்பாங்க, இது பண்ணுறது. அதுவும் ஒன் டைம் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ டைம், ஃபோர்ஸ் இன்டூ டைம் இம்பல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் ஆக்ஷன், தட் இஸ் மோஷன். So every action there is an equal and opposite reaction. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ நீ செய்கிற ஒவ்வொரு அசைவுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. நீ செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்குது. அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பாடிஸ் மேலே ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு பாடி ஏ, பாடி ஏல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால எஃப்ஏ, பாடி பியில் இன்னொரு பாடி பியில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால எஃப்பி. ஓகே, எஃப்பி ஆன் த பாடி ஏ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஏ. இப்போ பாடி ஏ மேலே விழுந்ததுன்னா எஃப்ஏ இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். இப்போது எஃப்ஏவும் எஃப்பியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால என்ன எழுதணும்னா எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ. ஏன்னா எல்லா ஃபோர்ஸுக்கும் ஒரு ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷனுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்
ரியாக்ஷன் இருக்குது. அதை தான் எஃப்பி. எஃப்பின்றது ஒரு பாடி, அதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. ஏன்றது இன்னொரு பாடி, இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் எஃப்பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேர்ட்ஸ் வந்து பறக்குது. பறக்கும்போது அவங்க ஃப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃப்ளை பண்ணும்போது ஏரை வந்து கீழ்ப்புறமாக தள்ளுறாங்க விங்ஸை வச்சு. அது ஆக்ஷன். ஸோ அந்த கீழ்ப்புறமாக தள்ளும்போது அந்த ஏர் ஆக்ஷன், அந்த ஏர் வந்து அதுக்கான ரியாக்ஷன். அந்த ஏர் வந்து பேர்டை வந்து முன்ன தள்ளுது, அது ரியாக்ஷன். இது ஒன்று. இன்னொன்று, ஒரு பர்சன் வந்து ஸ்விம் பண்ணுறாங்க. ஸ்விம் பண்ணும்போது நீங்களே பார்த்துக்கலாம், என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட்ஸ் அப்படி தள்ளிட்டே வருவாங்க, பேக்வேர்டாக தள்ளுவாங்க. அது வந்து ஆக்ஷன். பேக்வேர்டாக தண்ணி தள்ளும்போது அந்த தண்ணி வந்து அந்த ஸ்விம்மரை வந்து முன்னாடி தள்ளுது, அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் தள்ள இது பண்ணுது, அது ரியாக்ஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கன் எடுத்துக்கிறீங்க, கன்னில் புல்லட் இருக்குது, அதை ஃபயர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இது இருக்குல்ல இந்த இடத்துல அந்த ட்ரிகர் பண்ணுறது, ஸோ அதை நம்ம இழுக்கிறோம், பின்புறமாக அந்த இது பண்ணுறோம். ஸோ அது ஆக்ஷன். அந்த கன் வந்து என்ன ஆகுது, இது பின்புறமாக போயிட்டு என்ன பண்ணுற, இப்படி பண்ணும்போது என்ன ரிலீஸ் ஆகுது, புல்லட் வந்து ரிலீஸ் ஆகுது, அது ரியாக்ஷன். ஸோ இதுதான் வந்து எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணா போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.